சேர்ந்து வாழணும் அப்படின்னு மனு போடுவாங்க. மேக்சிமம் வழக்குகள் அந்த மாதிரி சேர்ந்து வாழணும்னு போட்ட வழக்கு வந்து அவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு போடுற கேஸாவே இருக்காது. அவங்க கேட்குற டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மேக்ஸிமம் கேசஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 90% கேசஸ் வந்து ரெஸ்டிடியூஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகவே போட்டிருக்க மாட்டாங்க. ஒன்லி பாயிண்ட் இஸ் அவளுக்கு டைவர்ஸ் கிடைச்சிடக்கூடாது. அதுக்காக இல்லை அதே மாதிரி இவன் கேட்குறான்னா டைவர்ஸ் கொடுத்துடக்கூடாது. இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவன் ஏதோ லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சின்ன சண்டையாக இருக்கும். காலையில் ஏதோ பேசிட்டு அவர் போயிருப்பாரு, வரத்துக்குள்ளார ஏதோ மாத்திரையை வாங்கி போட்டுட்டு படுத்துருவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கியூர் பண்ணி வெளியில் கூட்டு வருவாங்க. ஆனால் அவளுக்கு எதுவும் கிடைச்சிடக்கூடாது, அவளுக்கு மெயின்டெனன்ஸ் போயிடக்கூடாது, அவளுக்கு வந்து குழந்தையோட கஸ்டடி கிடைச்சிடக்கூடாது, அவள் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் இதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேஸில் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இப்போ அவங்கக்கிட்டலாம் எங்களுக்கு எப்படி டிப்பிக்கலாக இருக்குன்னா, நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன நீ காயப்படுத்தினல்ல, அப்போ நான் உன்னை திருப்பி காயப்படுத்துவேன். என்ன நீ 10 நாளைக்கு கோர்ட்டுக்கு அலைய வச்சுட்டல, அப்போ நான் திருப்பி உன்னை 10 நாளைக்கு கோர்ட்டுக்கு அனுப்புவேன், அலைய வைப்பேன். கோர்ட்டில் உனக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்களா, அப்போ உனக்கு எதிராக நான் ஒரு கோர்ட்டில் ஒரு உத்தரவு வாங்குவேன். நீங்கள் வேலை பார்க்குறீங்களான்னு கோர்ட் எதுக்கு பார்க்கும் ஃபேமிலி கேசஸ்லன்னா, உனக்கு சம்பாத்தியத்துக்கு வழி இருக்கா, உன்னை நீ பார்த்துக்கிறதுக்கு பராமரிச்சுக்கிறதுக்கு முடியுமான்றதுக்கு தான். இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறைய கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்த கேசஸ் எது ஹேண்டில் பண்ண ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு மேம்? நீங்கள் ஃபேமிலி கேசஸில் இல்லை, ஃபேமிலி கேசஸில் இந்த டஃபஸ்ட் பார்ட்டுங்கிறது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அவங்க நேரடியாக அவங்களோட தேவைகளை சொல்லாமல் அவங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும், ஒரு கோவம் இருக்கும். அதுக்காக பழி வாங்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நினைக்கும் போது அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து டைரெக்டாக சொல்லவே மாட்டாங்க எனக்கு என்ன வேணும் அப்படி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வராரு, மேடம் எனக்கு ஒய்ஃப் கூட எனக்கு இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்கு, டெய்லி என்னால் தூங்கவே முடியலன்னு. அப்போ நம்ம முதல் கேள்வி என்ன கேட்போம், சரிங்க சார் என்ன பண்ணலாம், என்ன வேணும் உங்களுக்கு? ஒய்ஃபை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்கணுமா, 2 பேரையும் உட்கார வச்சு பேசி கவுன்சில் பண்ணி இந்த தப்புகளெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னா, எனக்கு அதுதான் வேணும்னாருன்னா நம்ம அதை நோக்கி நம்மளோட பிரயாணம் இருக்கும். இல்லை மேடம் என்னால் இனிமேல் நீங்கள் கவுன்சிலிங்லாம் கொடுத்தா கூட என்னால் அவர் கூட வாழ முடியாது, எனக்கு டைவர்ஸ் தான் வேணும், நான் பிரிஞ்சு போகிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ டைவர்ஸ் போடுறதுக்கு சொல்லுவோம். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவருக்கு டைவர்ஸ் வேணுமா இருக்கும், ஆனால் அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்பாங்க. அவங்க கேட்பாங்கங்கிறதுக்காகவே கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஓகே, நான் வந்து அவ கேட்டு நான் கொடுக்கக்கூடாது, அவ டைவர்ஸ் கேட்கிறாளா கொடுக்காம. ஆமா, அப்ப அவ டைவர்ஸ் கேட்கிறாளா, அப்ப அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, அப்ப டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியில போய் ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறாளோ, நம்ம அப்போ கொடுக்கக்கூடாது. நிறைய பேர்கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் சேர்ந்து வாழணும் அப்படின்னு மனு போடுவாங்க. மேக்சிமம் வழக்குகள் அந்த மாதிரி சேர்ந்து வாழணும்னு போட்ட வழக்கு வந்து அவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு போடுற கேஸாவே இருக்காது. அவங்க கேட்குற டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடுறதா தான் இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸையே நாங்கள் பார்ப்போம். அவங்க என்ன கேட்பாங்க, மேடம் அவள் டைவர்ஸ் கேட்குறா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சரி கேஸ் எல்லாம் நம்ம நடத்துகிறோம் சார், நடத்தி முடித்த உடனே டைவர்ஸ் கிராண்ட் பண்ணுவாங்களா என்னன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் இதில் பாருங்களேன், ஒருத்தர் வந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க, இவங்க வாழணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாழ முடியாதுன்னு சொல்கிறவரை எப்படி நம்ம வாழ வைக்க முடியும்? கம்பல் பண்ண முடியாது. நாங்கள் எவ்வளவோ அவங்கள எல்லாம் கம்பல் பண்ணி 2 பேரும் போங்க, ஒன்றா பேசிட்டு வாங்க, ஒன்றா நீங்கள் உட்காந்து ஒரு 2 நாள் வாழ்ந்து பாருங்களேன், ஒரு 2 நாள் இருந்து பாருங்களேன்னு அனுப்பினாலும் சண்டை போட்டுக்கிட்டு தான் திருப்பி வருவாங்க. அப்போ அவராக வாழணும்னு விருப்பப்பட்டால் தான் வாழ வைக்க முடியும். அப்போ கோர்ட்டில் சம்டைம்ஸ் எப்படி பண்ணலான்னா, இவங்க வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, திருப்பி ரிப்பீட்டடாக இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு டைவர்ஸ் கிராண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் டைவர்ஸ் ஆமாம் சார், அந்த பொண்ணை நம்மளால் வாழ வைக்க முடியாது, அப்போ டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, அப்படிலாம் கிடையாது. அவள் யார் டைவர்ஸ் கேட்டு வாங்கிட்டு போக முடியும்? நீங்கள் நம்ம சேர்ந்து வாழறோன்னு கேஸ் போடுங்க மேடம், எனக்கு அவள் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவார். இப்படி டிப்பிக்கலாக ஒரு சில கேசஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுதான் ஆண்கள் மட்டும் அப்படி சொல்லுவாங்க, இல்லை பெண்கள் சைட்லேயும் அது இருக்கும். நான் தான் சொல்கிறேன், இந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸுங்கிற விஷயமே நான் சொல்கிறேன், ரொம்ப ரேரஸ்ட்டாக ஒரு 1 or 2 கப்புள் தான் ரியலி இன்டெண்டடாக நாங்கள் வந்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம வந்து வாழறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா இல்லையாங்கிறது பார்க்குறது. மேக்ஸிமம் கேசஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 90% கேசஸ் வந்து ரெஸ்டிடியூஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகவே போட்டிருக்க மாட்டாங்க. ஒன்லி பாயிண்ட் இஸ் அவளுக்கு டைவர்ஸ் கிடைச்சிடக்கூடாது. அதுக்காக இல்லை அதே மாதிரி இவன் கேட்குறான்னா டைவர்ஸ் கொடுத்துடக்கூடாது. இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவன் ஏதோ லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்.
நான் டைவர்ஸ் கொடுத்தோன்னே அவன் போய் அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கிறான். அப்படிலாம் கிடையாது. நான் மட்டும் கஷ்டப்படுறேன்ல, அவனுக்கும் நான் கொடுக்க முடியாது. அப்படி தான் உங்களுக்கு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸே நாங்கள் பார்க்குறோம். இன்னும் நிறைய பேர் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் எப்படி போடுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒய்ஃப் போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா, இல்லை ஒய்ஃப் போய் மெயின்டெனன்ஸ் கேட்பா, இல்லை ஒய்ஃப் வந்து கேட்பான்னு, எனக்கு கூட சேர்ந்து தான் வாழணும் நீ வா, நான் தான் வாழ தயாரா இருக்கேன்ல, நீ ஏன் அப்புறம் போய் என்கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்குற, நீ எங்கேயோ தனியாக போய் உட்காந்துக்கிட்டு என்கிட்ட நீ ஜீவனாம்சம் கேட்குற, குழந்தைய காட்ட மாட்டேங்கிற, கம்ப்ளைண்ட் கொடுக்குற, இதுல இருந்தெல்லாம் வெளியில வரதுக்காக சில பேர் ரெஸ்டிடியூஷன் போடுவாங்க. பட் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் இன்டெண்டட் பெட்டிஷனாக இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாரும் அவங்க சேர்ந்துருவாங்க. இப்போ நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாருன்னு ஒருத்தர் வச்சுக்கோங்களேன், அவர் கோர்ட்டுக்கு போய் கேட்கணும்னு அவசியமே இல்லைங்க. அவர் போய் ஒய்ஃப் காலில் விழுந்துருவார், இல்லை எப்படியாவது கெஞ்சி கிஞ்சி மனசை மாற்ற ட்ரை பண்ணுவார். இல்லை ஒரு ஒய்ஃப் வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுமே வந்து எப்படியாவது வந்து நம்ம செஞ்சதெல்லாம் மறந்துடுங்க, மன்னிச்சிருங்க, இனி இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன், இல்லை கொஞ்ச நாளைக்கு நான் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியில் வரேன்லாம் சொல்லுவாங்க. பட் சேர்ந்து வாழணும்னு இன்டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு கோர்ட் அவசியமாகவே இருக்காதுன்னு சொல்கிறோம். எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட்க்கும் நடுவில். ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், இந்த மாதிரி அவளோட டெம்பர் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, வேறு எதுவும் பெரிய இஷ்யூ இல்லை, ஃபினான்ஷியலாக ரெண்டு பேருமே ஓரளவுக்கு செட்டில்டு, எனக்கு அவளோட டெம்பர் தான் மேடம் எனக்கு இஷ்யூவாக இருக்குது. என்னென்னா நான் ஒரு விஷயம் சொல்லும்போது அவள் திடீர்னு ரொம்ப கத்துறா, ரொம்ப சத்தம் போடுறா, அப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட நான் தற்கொலை பண்ணிப்பேன், நான் இதை எடுத்து வெட்டிப்பேன், அந்த மாதிரி அவங்க பண்ணுறா. இது வந்து ரொம்ப சைல்டிஷாக இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் குழந்தை மாதிரியே அவள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு அது வந்து அதை தான் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சின்ன சண்டையாக இருக்கும், காலையில் ஏதோ பேசிட்டு அவர் போயிருப்பாரு, வரத்துக்குள்ளார எதையோ மாத்திரையை வாங்கி போட்டுட்டு படுத்துருவாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கியூர் பண்ணி வெளியில் கூப்பிட்டு வருவாங்க. அவங்களுக்குமே என்னென்னா அவர் மேலே வெறுப்புலாம் இல்லை, அவங்க வந்து அந்த சண்டையை கோவத்தை அவங்க இப்படி தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர் வந்து என்ன கேட்டார், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லை சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா, என்னன்னு இல்லை வேண்டான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து இதே மாதிரி அவள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தானா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவள் டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு த்ரெட் பண்ணுறதும், என்னால் வேலை பண்ண முடியாமல் போகணும். ஆனால் எனக்கு குழந்தை ஒன்று இருக்குது, குழந்தைக்காக நான் வந்து இந்த வாழ்க்கை எப்படியாவது பார்க்கணும் நினைக்கிறேன். அவள் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான்னா என் சைடில் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட நான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன்னு. அப்போது உடனே என்ன பண்ணோம், சரி. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன பயம் என்னென்னா, ஒருவேளை அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோ, எனக்கு ஏதாவது பயம் இருக்குமோ அப்படின்னு. அப்போது நான் என்ன சொன்னேன்னா, சார் சேர்ந்து வாழுன்னு நீங்கள் பெட்டிஷன் போடலாம், பட் சேர்ந்து வாழுன்னு பெட்டிஷன் போட்டு கோர்ட்டு ஒன்றும் உங்களை வந்து சேர்த்து வைக்க போகிறதில்ல, வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு. நீங்கள் ரெண்டு பேரும் மனசில் மாறணும். ஓகே, உங்களுக்காக வேணும்னா நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கோங்க, ஆனால் மனசில் நீங்கள் ரெண்டு பேரும் மாறணும்னா முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கணும். ஸோ அவருக்கு ஒரு இதுக்காக ஒரு கிரிப்புக்காக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேச போயிட்டார். அவர் பேச போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணார். அந்த பொண்ணுமே என்ன சொன்னாங்கன்னா, நான் கொஞ்ச நாள் வரேன், வந்து வீட்டில் இருக்கேன், குழந்தையோடவே நம்ம ஒன்றா இருக்கலாம், பார்க்கலாம், நம்ம அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நம்ம ரெண்டு பேரும் சுமூகமாக பிரியலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ட்ரை பண்ணாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. இதனால் இந்த கோர்ட்டு வந்து நீங்கள் சேரக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாது. கேஸ் பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் யாரும் சொல்கிறதில்ல. ஒரு மாதம் கடந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஏன்னா அவங்களே வந்து, இல்லை மேடம் அந்த கேசஸ்லாம் எதுவும் வேணாம், எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னாங்க. வித்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறது அவரால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. இதுதான் உங்ககிட்ட தப்பு, உங்ககிட்ட பெருசாக வேறு எதுவும் தப்பு இல்லை. ஆஸ் அ விமன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஒய்ஃபாக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு குழந்தைக்கு அம்மாவாக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நீ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீ ரொம்ப ஹைப்பர் ஆகிறல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீ ரொம்ப டென்ஷன் ஆகிறல்ல, இதுதான் என்ன காயப்படுத்துது. அப்போ எனக்கு இந்த காயப்படுத்துகிற ஒரு விஷயத்த கொஞ்சம் நீ குறைச்சிக்கோ அப்படிங்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாம் அந்த டைமில் எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாவே இருந்தது. நான் எங்கள் அம்மாவும் இருக்கட்டும், உங்கள் அம்மாவும் இருக்கட்டும், கொஞ்சம் ஏதாவது நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடாமல் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ அவங்க சேர்ந்து வாழறதுக்கு கூட இருக்க பீப்புள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே அவங்களே சண்டை இருக்கும்போது இவங்களும் போய் செஞ்சு சொல்லி கொடுக்க முடியாது. இவங்க கூட உட்காந்து ஒரு ஃபார்மல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வாங்க, பேசிட்டு வாங்க, உட்காந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையா, குழந்தை முன்னாடி சண்டை போட்டுக்காதுங்க, குழந்தை எங்கிட்ட கொடுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசுங்க. அந்த மாதிரியான பிரச்சனை உட்காந்து ஒரு விஷயத்துக்கு சார்ட் அவுட் பண்ணாங்கனாலே நிறைய முடிஞ்சிரும்ன்றது தான். முடியவே முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு எப்போ நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் உங்களால் கேட்கவே முடியாது ஒரு பாயிண்டில். எனக்கு ஒரு கேஸில் டிப்பிக்கலாக ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வந்து நான், உங்களுக்கு என்ன சார் வேணும், எனக்கு டைவர்ஸ் தான் வேணும். நீங்கள் டைவர்ஸ் போட்டுட்டிங்களா, அவர் டைவர்ஸ் ஃபைல் பண்ணிட்டார் ஆல்ரெடி. ஒய்ஃப் வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க சேர்ந்து வாழணும்னு கேட்குறாங்க. ஒய்ஃப் ஆல்ரெடி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. சரி, இப்போ என்ன சார் வேணும் உங்களுக்கு? எனக்கு டைவர்ஸ் தான் வேணும். அப்போ டைவர்ஸை வேகமாக நீங்கள் நடத்துங்க, முடிஞ்சிடும்.
ஒருவேளை அங்கே உங்களுக்கு டைவர்ஸே கிடைக்கலனாலும் உங்களுக்கு ஆப்ஷன் அப்பீல் Okay. ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம அங்கே போகலாம். டிவிசி இருக்குது, நீங்கள் அதை முடிச்சிருங்க அப்படின்னா ஓகே இது முடிக்கணும்னு தான் நினைப்பாரு. ஆனால் அவளுக்கு எதுவும் கிடைச்சிடக்கூடாது, அவளுக்கு மெயின்டெனன்ஸ் போயிடக்கூடாது, அவளுக்கு வந்து குழந்தையோட கஸ்டடி கிடைச்சிடக்கூடாது, அவள் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் இதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேஸில் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. இப்போ அவங்கக்கிட்டலாம் எங்களுக்கு எப்படி டிப்பிக்கலாக இருக்குன்னா, நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் அவங்க சொல்யூஷன் ஓரியன்டாக ரன்னே பண்ண மாட்டாங்க. என்ன சார் உங்களோட போர்ஷன் என்ன, நீங்கள் டைவர்ஸ் தானே வாங்கிட்டு நீங்கள் வெளியில் போய் இன்னொரு லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணும், அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு எந்த ரெமடியும் கிடைச்சிடக்கூடாது, அவள் கேட்குறதும் கொடுத்துடக்கூடாது, நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும். ஸோ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க இந்த மாதிரி டிவோர்ஸ் கேசஸ்லனா, அவர் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு அந்த ஒய்ஃபுக்கு புரியணும். ஹஸ்பண்ட் செஞ்சது தான் கரெக்டு, பார் கோர்ட்டில் கூட ஹஸ்பண்டுக்கு தான் எல்லாமே தீர்ப்பாயிருக்கு அப்படின்னு நினச்சா ஒய்ஃப் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு உலகத்துக்கும் ஒரு அறிவிச்சிடலாம்ல. சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லிடலாம், கோர்ட்டில் ஃபுல்லாக எனக்கு தான் சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஒய்ஃப் என்ன நினைப்பாங்கன்னா, அவருக்கு எந்த தீர்ப்பும் போயிடக்கூடாது, அவருக்கு எதுவும் கோர்ட்டை ஆர்டர் போட்டே எனக்கு 10,000 ரூபாய் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மெயின்டெனன்ஸ்னு 10,000 ரூபாய் ஆர்டர் போட்டிருக்காங்க, அவர் கொடுக்கல, கோர்ட் ஆர்டர் போட்டே அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்போ என் கூட வாழ்ந்திருக்கும் போது மட்டும் எனக்குன்னு அவர் எங்கே கொடுத்துருக்க போறாரு. ஸோ அவங்க இதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்கே இது இவங்க 2 பேர் மட்டும் சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த கேஸ், கூட இவங்க 2 பேர் மட்டும் சார்ந்த ஒரு கேஸ் தான். இதை தாண்டி அவங்க வந்து ஊருக்கு சொல்லணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும், சொசைட்டிக்கு காட்டணும் அப்படின்னு அவங்க அந்த ஒரு வெஞ்சன்ஸை மைண்டில் வச்சுருக்க கேசஸ் தான் எங்களுக்கு வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற கேசஸாக நாங்கள் பார்க்குறோம். எனக்கு தேவை டைவர்ஸ், அதை மட்டும் வாங்க வரவங்களுக்கு இங்கே ஈஸியாக கிடச்சிரும், அவங்கள நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஒரு ஈகோவில் வரவங்களுக்கு ஆமாம், அதை ஈகோங்கிறத விட நான் வந்து அது ஈகோன்ற வார்த்தையிலேயே நான் பொறுத்துறது இல்லை. ஏன்னா நான் இப்போ என்ன நினைக்கிறேன், பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சி என்ன நீ காயப்படுத்தினல்ல, அப்போ நான் உன்னை திருப்பி காயப்படுத்துவேன். என்ன நீ 10 நாளைக்கு கோர்ட்டுக்கு அலைய வச்சுட்டல, அப்போ நான் திருப்பி உன்னை 10 நாளைக்கு கோர்ட்டுக்கு அனுப்பி அலைய வைப்பேன். கோர்ட்டில் உனக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்களா, அப்போ உனக்கு எதிராக நான் ஒரு கோர்ட்டில் ஒரு உத்தரவு வாங்குவேன். இப்படி தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. நீ வந்து வேலைக்கு போறியா, அப்போ நான் வந்து வேலைக்கு போக விட மாட்டேன், அதில் ஏதாவது பண்ண முடியுமா. இதில் நிறைய நான் ஒரு டிப்பிக்கலாக சில கேசஸில் பார்க்குறேன். என்னென்னா ஒய்ஃபுங்க வந்து அவர் எங்கே வேலை பார்க்குறாரோ அந்த கம்பெனிக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்புவாங்க, கம்ப்ளைண்ட் அனுப்புவாங்க, இமெயில்ஸ் அனுப்புவாங்க. இவங்க எல்லாத்தையும் அவருக்கு அனுப்பினோடனே அவருக்கு அது ஒரு பெரிய எம்பராஸ்மெண்ட் ஆகிடும். எல்லாரும் வந்து என்னை கேள்வி கேட்டாங்க, என்னை மேனேஜர் கூப்பிட்டு பேசிட்டாரு, என்னோட டீமில் கூப்பிட்டு பேசிட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார், இவங்க எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்து அங்கே எல்லாத்துக்கும் மெயில் அனுப்புவார், அங்கே எல்லாத்துக்கும் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுப்பார். இது வந்து எங்களுக்கு இது தேவையே படாதுன்ற கேசஸ்க்கு எங்கள் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் வேலை பார்க்குறீங்களான்னு கோர்ட் எதுக்கு பார்க்கும் ஃபேமிலி கேசஸ்லன்னா, உனக்கு சம்பாத்தியத்துக்கு வழி இருக்கா, உன்னை நீ பார்த்துக்கிறதுக்கு பராமரிச்சுக்கிறதுக்கு முடியுமான்றதுக்கு தான். அதே மாதிரி உன்னோட வேலை எதுக்கு கேட்குது அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு பராமரிப்புக்கு பணம் கேட்குறாங்களே, அதை உன்னால் கொடுக்க முடியுமா, நீ எவ்வளோ கொடுக்க முடியும்னு பார்க்க தான். இவங்க வேலையை இவங்க நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கும் இவங்களோட வேலையை இவர் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கும் அந்த கேசஸில் தேவையே படாது. ஆனால் நிறைய கேசஸில் அந்த எட்ஜஸ் வரைக்கும் அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு அங்கே இன்டென்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லுவேன், நான் சார் கோர்ட்டுக்கு வந்து டைவர்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமும் அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் அவங்கள லவ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தமாகும் சார். எதுக்கு நீங்கள் வந்து அவங்களையே நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கூட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேசஸ் பிரிஞ்சிருவாங்க, மொத்தமாக டைவர்ஸ் கேஸ் எல்லாம் போட்டுருவாங்க. கேசஸ் 4 நடந்துட்டுருக்கோம், ஆனாலும் 24 மணி நேரமும் அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க. இந்த கேசஸ் தான் ஃபேமிலி கோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப டஃப்பான கேசஸ். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.